மிளகு பூண்டு குழம்பு பண்ணலாமா? அதுக்கு தேவையானது, ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. 3 ஆனியன், சாப் பண்ண ஆனியன் நல்லா போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆஃப் கல் உப்பு போடுங்க. நல்லா வதக்கணும் ஆனியனை. 2 ஸ்பூன் ஆஃப் சீரகம், ஒரு ஸ்பூன் ஆஃப் வெந்தயம் போடுங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மிளகு போடுங்க. நல்லா வதக்குங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 15 பல் பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதக்கணும், அது ப்ரௌனிஷாக ஆகணும். பூண்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், சாப் பண்ண 3 டொமேட்டோ, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. திருப்பி ஆயில் போட்டு பெருங்காயம் நல்லா தூள் பண்ணி போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு அப்படியே கருவேப்பிலை, ஒரு 10 பூண்டு பல், சின்ன வெங்காயம் ஒரு 30 அளவுக்கு போட்டுக்கோங்க. தனியா, மிளகாத்தூள், மிக்ஸ் பண்ண மசாலா போட்டுக்கலாம். நூறு புளி தண்ணி, மிளகா தனியாத்தூள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பிரிஞ்சு வந்த அப்புறம் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.